ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா கிரேவிங்ஸ். இன்றைக்கி நம்ம பாரதிய நியாய சங்கீதாவில் டிஃபர்மேஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஃபர்மேஷன் ரிலேட்டடாக பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Exception 6. It is not defamation expressed in good faith. Performance of author as submitted to the judgment of the public character of the author. ஒரு ஆத்தர் ஒரு படைப்பாளி அவருடைய படைப்பின் மூலம் மக்களுடைய கருத்துக்காக முன் வச்சிருக்கிற விஷயத்த ஒருவர் நல்ல எண்ணத்தோடு அவருடைய கருத்தை பகிரும்பொழுது அது டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. Explanation: performance or by act of the author submitted to the judgment of the public. ஸோ அந்த ஆத்தருடைய பெர்ஃபார்மன்ஸோ செயலோ மக்களுடைய பார்வைக்கு அது இருக்கும் பொழுது அதை பற்றி கருத்து தெரிவித்தா அது ஒரு டிஃபர்மேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ அப்படின்ற ஒரு நபர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இவர் மக்களுடைய கருத்துக்காக ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த புக்கை பற்றி மக்கள் கருத்து தெரிவிக்கிறது ஒரு டிஃபர்மேஷன் ஆகாது. இல்லஸ்ட்ரேஷன் பி, ஸ்பீச் இன் பப்ளிக். ஒரு பொது இடத்துல மக்கள் முன்னாடி ஒருவர் ஸ்பீச் தரார் இல்லையா, அது பொதுமக்கள் கருத்திற்காக அவர் முன் வைக்கிறதுனால இதுவும் டிஃபர்மேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் சி, an actor or singer who appears on a public stage. ஒரு ஆக்டரோ ஒரு சிங்கரோ பப்ளிக் ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணாலோ இல்லை பாட்டு பாடினாலோ அது மக்களுக்காக அது செய்யும்பொழுது பற்றி ஒரு விஷயம் கருத்து தெரிவிக்கும்பொழுது அது டிஃபர்மேஷன் ஆகாது. இல்லஸ்ட்ரேஷன் டி, ஏன்ற நபர் செட் அப்படின்ற ஒரு ஆத்தர், இந்த ஜெட் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்ற நபர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெட் புக் இஸ் ஃபூலிஷ் இன்டீசென்ட். ஜெட்டோடைய புக் ஒரு ஃபூலிஷ் இன்டீசென்ட்டாக இருக்குது, அதனால் ஜெட் மஸ்ட் பி வீக் மேன் இம்பியூர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே அவருடைய புக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த புக்கை பேஸ் பண்ணதுனால ஜெட் ஒரு வீக் மேனாக தான் இருப்பார் அப்படின்னு ஏ சொல்கிறதுனால இட் அப்பியர்ஸ் இன் ஜெட்ஸ் புக் வித்தின் இட்ஸ் எக்ஸப்ஷன். இந்த புக்குனால அந்த கருத்து வர்றதுனால ஏவும் இந்த எக்ஸப்ஷனில் வராருன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் இ, A says, I am not surprised that Z book is foolish and indecent, for he is a weak man and a libertine, not an exception. Z's character is an opinion not founded on Z's book. ஸோ லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஏன் என்ன சொல்கிறாருன்னா, இது எனக்கு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஜெட்டோட புக் ஃபூலிஷாக இருக்குது, இன்டீசென்ட்டாக இருக்குது, அவர் ஒரு வீக் மேனு அப்படின்னு சொல்கிறதுனால இது எக்ஸப்ஷனில் வராது. ஏன்னா அந்த புக்கில் அந்த புக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முன்னாடி இல்லஸ்ட்ரேஷனில் அந்த புக்கில் கொஞ்சம் இன்டீசென்ட்டாக இருந்ததுனால ஸோ அதனால் அவருடைய கேரக்டர் அங்கே டிஃபைன் ஆச்சு. இங்கே இந்த ஜெட் புக்கில் அந்த மாதிரி இவருடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லாததுனால ஸோ இந்த ஒப்பீனியன் ஏவோடைய இந்த ஒப்பீனியனுக்கு இந்த எக்ஸப்ஷனில் வர முடியாது. ஸோ இது ஒரு டிஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. Exception 7. Person having authority either by law or contract with another to pass in good faith in matters to lawful authority relates is not a defamation. ஸோ ஒரு பர்சன் அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கிற லாஃபுல்லி அத்தாரிட்டி இருக்கிற ஒரு பர்சன் அல்லது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை நல்ல எண்ணத்தோட அவருக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்கும் பொழுது அது ரிலேட்டடாக அவர் ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அது டிஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் இன் குட் ஃபெய்த் த காண்டக்ட் ஆஃப் விட்னஸ் ஆஃபீஸர் ஆஃப் கோர்ட். ஒரு ஜட்ஜு நல்ல எண்ணத்தோட ஒரு சாட்சியையோ அல்லது கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸரையை கண்டனம் தெரிவிக்கிறது டிஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அவருடைய ஆர்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது டிஃபர்மேஷன் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் மற்ற குழந்தைங்களுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைய திட்டுறது இல்லை ஏதாவது கருத்து சொல்கிறது டிஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் மாஸ்டர் அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி பேசுகிறது
டிஃபமேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாஸ்டர் அவருடைய சர்வெண்ட்டை பேசுகிறதும், ஒரு பேங்கர் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கேஷியரை பேசுகிறதும் வந்து டிஃபமேஷன் ஆகாதுன்னு சொல்லி இந்த எக்ஸெப்ஷனில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ எண்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.